கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 118 சங்கீதம் 9 வசனம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரபுக்கள் என்றால் அதிகாரிகள், ராஜாக்கள். சில வேளைகளில் சில காரியங்களுக்காக அவர்களை நாம் நம்புவோம். ஆனாலும் வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் பேரிலேயே பற்றுதலாயிருங்க. ஏனென்று சொன்னால், கர்த்தர் தான் பிரபுக்கள்கிட்ட பேசணும். கர்த்தர் பேசினாதான் அவங்களும் உதவி செய்ய முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால நாம் நம்பிக்கை கர்த்தர் பேரிலேயே இருக்கட்டும். அவரே ஜனங்களிடத்தில் பேசுகிறவர், அவரே ராஜாக்களுடைய இருதயத்தை திருப்புகிறவர், அவரே அற்புதங்களை செய்கிறவர். அவர் சொல்லாம, அவர் நினைக்காம ஒரு சின்ன அணு கூட அசையாது பிரியமானவர்களே. அதனால பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம், அதாவது ராஜாக்களை நம்புவதை பார்க்கலாம், அதிகாரிகளை நம்புவதை பார்க்கலாம். வாக்கு பண்ணியிருப்பாங்க, இதை செய்கிறோம், ஒரு கட்டாயம் செய்வோம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்களால செய்ய முடியாது. ஏன்னு சொன்னால், அவர்களை செய்ய வைக்கிறதே கர்த்தர் தான் பிரியமானவர்களே. அதனால நம்ம நம்பிக்கை 100க்கு 100 கர்த்தரையே சார்ந்திருக்கட்டும், கர்த்தர் பேர்லையே பற்றுதலாக இருக்கட்டும். அப்பந்தான் அந்த காரியங்களை நமக்கு கைகூடி வர பண்ணுவார். ஏன்னா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நம்ம எல்லாம் இவங்கெல்லாம் மனிதர்கள். ஒரு நேரத்தில் சொன்னதை சூழ்நிலை மாறும்போது அதை செய்ய முடியாது. அதனால உங்க நம்பிக்கை, என் நம்பிக்கை எப்பவும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று வேதம் சொல்லுகிறது. ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த நாளில் ஒரு பெரிய சமாதானம் எங்களை ஆளுகை செய்யட்டும். பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம், உங்கள் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று வேத புஸ்தகம் என்று சொல்லுகிறதப்பா. இதன்படி நடக்க எனக்கு கிருபை செய்யும். கர்த்தருடைய மகிமை எங்கள் வெளிப்படட்டும். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.